பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆரோக்கியத்திற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய சரீரத்தில் எப்பொழுதுமே ஒரு பலவீனம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், அநேக பணம் செலவு செய்து விட்டேன், ஆனாலும் என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த பலவீனம் மாற்றப்படவில்லையே. நான் என்ன செய்வேன்? இதைத்தான் நான் சுமந்து கொண்டு போக வேண்டுமா? என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பலவீனத்தில் ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாகாதா என்று அநேக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்துக்கு பயந்து இருக்கும்போது உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஆரோக்கியம் உண்டாகும், நான் உங்கள் மேல் உதிப்பேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் யெகோவா ஈரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற அந்த நாமத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ளும் போதே உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாற்றப்படும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாற்றப்படும். உங்கள் குடும்பத்தில் சிறையிருப்பை கொண்டு வந்து போடுகிற அந்த அசுத்த ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படும். அங்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசுகிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் நீதியின் சூரியன், நான் உங்கள் மத்தியில் பிரகாசிக்கப் போகிறேன். நான் உங்கள் மத்தியில் பிரகாசிக்கும் போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இருள்கள் விலகும், இருளின் அந்தகாரங்கள் விலகும், இருளின் மந்தாரங்கள் விலகும். வெளிச்சம் வரும்போது, அந்த இருள் விலகும் போது அந்த இடத்துல ஆரோக்கியம் உண்டு என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்தில் வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீர்களாம்? கொழுத்த கன்றுகளைப் போல ஆண்டவர் உங்களை வளர்த்துவார். கொழுத்த கன்றுகளைப் போல ஆண்டவர் உங்களை வளர்த்தக்கூடிய நல்ல தகப்பன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய செட்டையின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. அந்த செட்டையின் கீழ் வந்து அடைக்கலமாய் இருக்கிற உங்களுக்கு நான் ஆரோக்கியத்தை தருவேன், பலனை தருவேன், சுகத்தை தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறோம். 2025ஆம் ஆண்டை காண்போமா காண மாட்டோமா என்ற பல கேள்விகளோடு இருந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் 2025ஆம் ஆண்டுக்குள் நம்மை கொண்டு வந்து முதல் மாதத்தையும் முடித்து 2வது மாதத்தின் முதல் நாளில் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீதியின் சூரியன் உதிப்பதினால் அவருடைய செட்டையின் கீழ் இருக்கக்கூடிய நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள். அவருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதினால் எந்த சத்துருவும் உங்களை அணுகுவது இல்லை என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து இந்த 2வது மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் நீதியின் சூரியனாய் உதிங்கப்பா, என்னுடைய இருளின் அந்தகாரங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய கணவனார் மத்தியில், என்னுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில், உற்ற
உற்றார் உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், இந்த தேசத்தில், ஊழியத்தில் எந்தெந்த காரியங்களில் எல்லாம் இருளின் ஆதிக்கம் இருந்து கொண்டிருக்கிறதோ அந்தந்த ஆதிக்கங்கள் எல்லாம் இயேசுவாகிய நீதியின் சூரியன் உதிக்கும் போது மாற்றப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் என் சட்டைக்குள் இருப்பதினால் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். எல்லாவற்றிலும் நான் ஆரோக்கியம் தருவேன். சுகத்தில், பலத்தில், உங்களுடைய நன்மைகளில், ஆவிக்குரிய காரியங்களில், உலக காரியங்களில் எல்லாவற்றிலும் நான் நன்மைகளை தந்து உங்களை உயர்த்துவதற்கு நான் சித்தம் உள்ளவராய் இன்றைக்கும் ஜீவனோடு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆரோக்கியம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. கழிந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தினீர். இந்த 2வது மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய அந்த ஆரோக்கியம் எங்களுக்கு கிடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரோக்கியம் உள்ளவர்களாய், திடன் உள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இருக்க, உம்முடைய நாமத்தை சொல்லி துதிக்க தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் விழுந்து போகாதபடிக்கு தேவன் அவர்களை பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை தேவன் கரம் பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு அனுதினமான வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் தேவ கரம் வைக்கப்படட்டும். அந்த குடும்பங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கட்டும். அந்த குடும்பத்தில் ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.